மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த திருச்செம்பள்ளியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயம் பல ஆயிரம் குடும்பங்களுக்கு குலதெய்வமாக திகழ்ந்து வருகிறது. இந்த ஆலயத்திற்கு குடமுழுக்கு விழா நடத்த கிராம மக்கள் முடிவு செய்து அதன் பேரில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் அண்மையில் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வேள்விச்சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர்க்கடங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த பிரம்மபுரம் கிராமத்தில் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மகா முனீஸ்வரர் மற்றும் 7 கன்னிமார் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் நடைபெற்று வந்த புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இன்று நடைபெற்றது. இதில் காட்பாடி, பிரம்மபுரம், சேவூர், தாங்கல் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள காட்டம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய குடமுழுக்கு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். बोलिए